ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நெடலுமானி. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் ஏழைக்கு பெலனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார். இந்த மாதத்திலே இதை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏழைக்கு பலனாயிருக்கிறார். ஒரு குருடன் வழியே சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு கையிலே ஒரு ஸ்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு அது பலனாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னவர் நம்மை தாங்குகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், பலன் தருகிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாயிருக்கிறார். நெருக்கம் வரும்போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் அல்லவா? தாவீது பக்தனுக்கு ஒருமுறை நெருக்கம் வந்தது. நெருக்கம் வந்த வேளையிலே அவன் தான் உருவாக்கின மனிதர்கள், தான் கொண்டு வந்தவர்கள் தன்னோடு கூட உதவியாயிருப்பார்கள் என்று சொல்லி கொண்டு வந்த அந்த மனிதர்களே அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கல்லெறிந்து கொல்லும்படியாக கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்டதான நெருக்கத்தின் மத்தியிலே அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய ஆலோசனைப்படி கேட்டு செய்தான். அவனுடைய நெருக்கத்தை நீக்கி அவனை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் போல அவர் தம்மை நாடி வருவோருக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆகாருக்கு அடைக்கலம் தந்தார், அன்னாளுக்கு அடைக்கலம் தந்தார். நம்மை நாடி வந்த ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பிறனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் அன்றும் இன்றும் நமக்கு சேவகம் செய்ய, நமக்கு ஒத்தாசி அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகவும் இருக்கிறார். ஒழுத்தும் வெயில், அந்த வெயிலுக்கு ஒரு நிழல் கிடைக்காதா என்று சொல்லி பார்த்து அங்கே ஒரு மரத்து நிழலை பார்க்கும் போது எவ்வளவு நமக்கு ஒரு ஆசுவாசமாயிருக்கிறது. என் தேவன் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல இருக்கிறார். நம்மை பராமரிக்கிறார். அவரை நாடி வருகிறவர்கள், அவரை நம்பி அவரண்டை வருகிறவர்களை இப்படித்தான் நடத்துகிறார். நலன் தருகிறார், இடம் தருகிறார், திடனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். இது மாத்திரமல்ல, ஏழுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். நிச்சயம் இந்த மாதம் மாத்திரமல்ல, வரும் நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் நமக்கு நிழலாய், திடனாய், அடைக்கலமாய், நிழலாய் இருப்பார் என்கிறதிலே சந்தை. நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கின்படியாக பிள்ளைகள் யாவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்கும் நீர் பலனாக, திடனாக, அடைக்கலமாக, நிழலாயிருந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று கரத்தை செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.